இயேசு தேவன் தானே, ஆனா ஏன் அவர் தேவன் கிட்ட ஜெபிக்கிறாரு? இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இயேசு கிறிஸ்து தேவன் சொல்றீங்க, அப்ப ஏன் அவர் ஜெபிக்கணும்? அப்ப ஏன் அவர் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடியே அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு இட்டர்னல் ரிலேஷன்ஷிப் இருந்ததை நம்ம புரிஞ்சுக்கணும். இட்டர்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்பவுமே இருக்கிற ஒரு உறவு தவிர எப்பயாவது இருக்கிற ஒரு உறவு கிடையாதுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பா 23வது வசனத்தை நீங்க பார்க்கும்பொழுது அந்த இடத்துல தெளிவா எழுதியிருக்கும், குமாரன் தானே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அதாவது பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கும். அதுதாங்க பாயிண்ட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல பிறந்தப்ப அவர் தேவனுடைய குமாரனா மாறல. அவர் பெத்லகேம்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி பிகினிங்ல இருந்தே அவர் தேவனுடைய குமாரனாவே இருக்கிறார். அதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும். இப்போ பழைய ஏற்பாட்டில் தெளிவாக ஏசாயா தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்குங்க, ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேவனுடைய குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் பிறந்ததுனால தேவனுடைய குமாரனா மாறவில்லை, தேவனுடைய குமாரனா இருந்தவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு ஏசாயால சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு முன்னாடியிலிருந்து இருக்கிறார். பிகினிங்ல இருந்தே அவர் கடவுளாக இருக்கிறார் என்பது இந்த மூலியமாய் நமக்கு தெளிவாக மாறுது. அதோட தேவன் ஒருவரா இல்ல 3 பேரா, இப்படிப்பட்ட கேள்வி இருக்கும். இதுக்கு தான் நம்ம படிக்கணும் ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு. இந்த 3 பேரும் 3 நபர்களா செயல்படுறாங்க. பட் அவங்க ஒரே தெய்வத்துவமா, ஒரே தேவனா அவங்க இருக்கிறாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலேயே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிதாவும் ஒரே இயல்பா, ஒரே சக்தியா, ஒரே தேவனா செயல்படுறாங்க. ஆனா 3 நபர்களாக, பர்சனாலிட்டியாக அவங்க செயல்படுறத நம்ம தெளிவாக அங்கே பார்க்கலாம். இப்போ இந்த மனிதன் தேவனா இருந்தவர் மனிதனா இந்த பூமிக்கு வந்தார். கரெக்டா? இதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லேருந்து 11 வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை விட்டுட்டு இந்த பூமிக்கு அவர் மனித ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷர் சாயலா இந்த பூமிக்கு மாறினார் சொல்லிட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து மனித இயல்புள்ள சாயலா இந்த பூமியில் இருக்கும்போது அவர் ஜெபிக்கணும் தானே? அப்போ அது கரெக்டாக தானே அவர் ப்ரேயர் பண்ணது. அவர் எதுக்காக ஜெபித்தார்னா, அவரும் சோதனைக்குள்ள மாறினார். ஏனென்றால் அவர் மனித ரூபம் எடுத்தார். அவரும் துன்பப்பட்டார். ஏனென்றால் அவர் மனித ரூபம் எடுத்தார். அவரும் சிலுவையில் செத்தார். ஏனென்றால் அவர் மனித ரூபம் எடுத்தார். இவ்வளோ இருந்தா அவர் எப்படி ஹெவன்லி ஃபாதர் கிட்ட, அதாவது அவரோட பிதா கிட்ட அவர் ஜெபிக்காம இருக்க முடியும்? ஹீப்ரூஸ் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தெளிவாக இருக்கும், அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், ஜெபிக்க கற்றுக்கொண்டார். ஏன் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும்னா, அவர் கீழ்ப்படுகிறது என்றால் அவருக்கு என்னவென்று தெரியாது. ஏனென்றால் அவர் தேவன். அவர் யாருக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு பழக்கம் இல்லை. யாருக்கும் கீழ்ப்படுகிற வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அதனால தான் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அதான் இயேசு ஜெபித்தது சக்திக்காக, ஞானத்துக்காக, வழிகாட்டுதலுக்காக. யோவான் 11ஆம் அதிகாரம் 41லேருந்து 42 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்காக அங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலையும் தனிமையில் அவர் ஜெபம் பண்ணுறதை பார்க்க முடியும். முக்கியமாக மத்தேயுல 26ஆம் அதிகாரம் 31லேருந்து 46 வசனங்களில் சிலுவைக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாரு. அதாவது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் பார்க்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்பொழுது முக்கியமாக அவர் முழுக்க தேவனுடைய சித்தத்துக்கே அடிபணிந்து வாழ்றதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய ஜெபம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. நாமும் ஜெபிக்காமல் நம்மால் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை நடத்த முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும், தேவனுடைய சித்தத்தை நம்ம நடப்பதற்கும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு ரோல் மாடல் நமக்கு காண்பிச்சு கொடுத்தது என்னன்னா, ஜெபம்தான். இயேசு தேவனாக இருந்தாலும் அவர் ஜெபிச்சது
பிதாவோட உறவையும் பிதாவுக்கு தன்னுடைய கீழ்ப்படுதலையும் காட்டுறதுக்காக தான். இந்த மாதிரி நாமும் எந்த சோதனையிலையும், எந்த துன்பத்திலையும், எந்த ஒரு செயலை நம்ம செய்வதற்கு முன்னாடியும், எந்த ஒரு டிசிஷன் நம்ம எடுப்பதற்கு முன்னாடியும் நாம் ஜெபத்துல உறுதியா இருக்கணும்.